அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் பிவிஆர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களாக இன்னைக்கு வந்து வடம் படம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இமானந்தன் மியூசிக்கில் அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து வடமாடு மஞ்சு வரட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இந்த மாடு வந்து இந்த படத்தில் வந்து பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேர். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் பேர் வந்து சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாள்லேயே நல்லா பழகிட்டாப்புல சோழன். அவர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், வாழைப்பழம் சாப்பிடுவார். அதனால் அது கொடுத்து கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமணி அந்த சோழனா நடித்த அந்த மாடுக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சு வரட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படம் ரீச் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. படம் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இந்த நேரத்தில் தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் வந்து தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லேயும் சரி எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சு வரட்டை பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோடு வந்து நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கலை, இஷ்டப்பட்டு தான் நடித்தேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடித்தேன். இல்லை, இது எல்லாமே இப்போ இந்த மாடு வர்ற ஒவ்வொரு காட்சியுமே சிஜியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் மாடு தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேமராமேன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வர்ற ஒவ்வொரு இந்த மாடு காட்சி எல்லாமே வந்து ஒரிஜினல் மாடு, எந்த சிஜியும் இல்லை. அது மாதிரி இப்போ டெக்னாலஜியாக கேமராமேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல கதை அம்சம் உள்ள படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லா இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் நடிச்சிருக்காரு, தம்பி பாலசரவணன் நடிச்சிருக்காரு, சரவண சக்தி அண்ணன் நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆடுகளம் நாராயணன் அண்ணன் நடிச்சிருக்காங்க, கீதா அக்கா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து சனாஸ்கா நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து இந்த படத்தில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.